வணக்கம் நண்பர்களே. பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில், அதில் உள்ள சுவாரஸ்யமான சில சம்பவங்களை காணலாம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். திரைப்படம் என்பது ஒரு இயக்குனரின் கற்பனையில் பிரசவமாகும் படைப்பு. அந்த சினிமா குழந்தைக்கு இயக்குனர்தான் தாய். ஒவ்வொரு படமும் அந்த இயக்குனருக்கு தலைப்பிரசவம் போன்றதுதான். ஒரு நல்ல கதைக்கரு கிடைத்த நாளிலிருந்து அந்த கதையை அடைகாத்து முழுமையான சினிமாவுக்கேற்ற கதையாக்கி திரைக்கதை எழுதி முடிக்கிறார் இயக்குனர். கதையை நீண்ட நாள் மன குளத்திற்குள் ஊற போட்டு அதை தினமும் மெருகேற்றி வைத்திருப்பதால் ஒரு இயக்குனரால் முதல் படத்தில் ரொம்பவும் எளிதாக முத்திரையை பதித்துவிட முடிகின்றது. ஆனால் இரண்டாவது பட வெற்றி என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. முதல் படம் தந்த வெற்றி அடுத்த படத்துக்கான வாய்ப்பை உடனே உற்பத்தி செய்து விடுகின்றது. ஆகவே கதை தயார் செய்வதற்கு போதுமான அவகாசம் இருக்காது. ஒரு அவசர நிலையிலேயே அந்த கதை பின்னப்படும். முதல் படம் தந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளும் தடுமாற்றம், போதிய கால அவகாசம் இல்லாத தன்மை, இவையெல்லாம் சேர்ந்து அந்த இயக்குனரை இடறிவிட வழிவகுக்கும். சினிமா என்பதே ஒரு சறுக்கு மரம் தானே. ஒரு இயக்குனரை பொறுத்தவரை அவரது இரண்டாவது படத்துக்கு ஏகமாய் எதிர்பார்ப்பு கிளம்பிவிடுகின்றது. இரண்டாவது பட வெற்றியை வைத்துத்தான் அந்த இயக்குனரின் எதிர்காலமே தீர்மானிக்கப்படுகின்றது. முதல் படத்தின் முத்திரையை பதிக்கும் பலர் இரண்டாவது படத்தில் தோல்வியை தழுவியதால் திரைக்கடலில் எதிர்நீச்சல் போட முடியாமல் காணாமல் போன நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றது. பாரதி ராஜாவை பொறுத்தவரை அவர் ஒரு வீரியம் உள்ள விதை என்பதை 16 வயதினிலே படம் காட்டியது. அந்த படத்தின் வரலாறு காணாத வெற்றி ஓவர் நைட்டில் அவரை நட்சத்திர இயக்குனர் ஆக்கியது. பட அதிபர்கள் பணப்பெட்டியுடன் வந்து கியூ வரிசையில் கட்டி பாரதி ராஜா முன் நின்றார்கள். அவர் சம்பளமாக எவ்வளவு கேட்டாலும் கொட்டி கொடுக்க தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனால் பாரதி ராஜா பணத்துக்கு மயங்கவில்லை. சினிமாவில் தனக்கு வாழ்க்கை வழங்கிய ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் அதிபர் S.A. ராஜகண்ணுவுக்கே இரண்டாவது படம் பண்ணி நன்றி காணிக்கையை செலுத்தினார். அந்த படம்தான் கிழக்கே போகும் ரயில். 16 வயதினிலே தந்த வெற்றி மக்கள் மீது பாரதி ராஜாவுக்குள்ள நம்பிக்கையை மேலும் அதிகமாக்கியது. ஆகவே தனது இரண்டாவது படத்துக்கும் மண் வாசனை மணக்கும் கதைக்களத்தையே தேர்ந்தெடுத்து கிராமிய பின்னணியில் ஒரு அழகான அதே சமயம் மாறுபட்ட காதல் கதையை பாரதி ராஜா காட்ட தீர்மானித்தார். அன்னக்கிளி புகழ் R. செல்வராஜ் ஒரு மென்மையான இலக்கிய தரமுள்ள காதல் கதையை சொன்னார். அந்த கதைக்கு தனது உதவியாளர் K. பாக்கியராஜை வசனம் எழுத வைத்தார். அது ஒரு அழகான காதல் ஓவியமாய் உருவானது. படம் ரெடியாகி பின்னணி இசை சேர்ப்புக்காக வந்தபோது இரண்டாவது படத்தை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமே என்று இளையராஜா சொன்னாராம். ப்ரீவியூ ஷோ போட்டு காட்டிய போது படம் பார்த்த பலரும் இதே அபிப்பிராயத்தை தான் சொல்லிவிட்டு போனார்களாம். காரணம் 16 வயதினிலே அளவுக்கு கிழக்கே போகும் ரயிலின் கதை அடர்த்தி இல்லாமல் இருந்தது. முதல் படத்தில் ஒரு அழுத்தமான கதையை சொன்ன பாரதி ராஜா இதில் ரொம்பவும் சாதாரணமான காதல் கதையைத்தான் கையில் எடுத்திருந்தார். ஆகவே அதன் வெற்றியில் எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது. ஆனால் பாரதி ராஜா மட்டும் நம்பிக்கையை நழுவவிடவில்லை. 16 வயதினிலே அளவுக்கு அபாரமான வெற்றியை குவிக்காவிட்டாலும் வர்த்தக ரீதியிலான வெற்றியை பெற்று வருவது நிச்சயம் என எதிர்பார்த்தார். ஆனால் கிழக்கே போகும் ரயில் அந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கி பொன்விழா கொண்டாடி
வசூல் மழை பொழிந்து எல்லோரையும் ஆச்சரியத்தில் தள்ளியது. தமிழ் சினிமாவின் 80 ஆண்டுகளில் பதிவில் ஹரிதாஸ் படத்திற்கு பிறகு ஒரே தியேட்டரில் ஒரு வருடத்தையும் தாண்டி ஓடிய படம் என்கின்ற கௌரவ கிரீடத்தையும் கிழக்கே போகும் ரயில் படம் பெற்று வந்தது. பாரதி ராஜாவின் வெற்றி இந்த 2 படங்களோடு முடிந்துவிடாமல் சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள் என வரிசையாக 5 படங்களையும் வெள்ளி விழா படமாக்கி திரை உலகத்தையே திகைக்க வைத்தது. ஒரு படைப்பாளி தனது அறிமுக காலத்தில் வரிசையாய் 5 வெற்றி படங்களை தந்து அது அத்தனையும் வெள்ளி விழா கொண்டாட வைத்த வரலாறு இதுவரை தமிழ் சினிமா காணாத அதிசயமாகும். தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பிறகு அதிக அளவில் புதுமுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்குனர் பாரதி ராஜாதான். இவரது அறிமுகங்கள் எதுவும் சோடை போகாது என்பதால் அந்த புதுமுகங்களுக்கு திரை உலகம் ஆரத்தி எடுத்து வரவேற்பு வளையம் அமைத்து கொடுக்கும். முதலில் 16 வயதினிலேவில் புதுமுகங்களை போட்டு எடுக்கத்தான் பாரதி ராஜா திட்டமிட்டிருந்தார். ஆனால் படத்தின் வியாபார நிலையை மனதில் வைத்து அந்த முடிவை மாற்றிக்கொண்டு அப்போது ஓரளவுக்கு புகழ்முகங்களாக இருந்த கமல், ரஜினி, ஸ்ரீதேவியை நடிக்க வைத்தார். எனவே கிழக்கே போகும் ரயில் படத்தில் தனது ஆசையை அரங்கேற்றவும் முகமாக சுதாகர் ராதிகாவை அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்களோடு இதில் 60 வயது முதியவர் கதாபாத்திரத்தில் நடித்த ஜனகராஜுக்கும் இதுதான் முதல் படம். இந்த புதுமுகங்களோடு கவுண்டமணி, காந்திமதி, உஷா, கே சௌந்தர், ஜி சீனிவாசன் போன்ற புகழ் முகங்களும் இதில் அணிவகுத்து நின்றார்கள். அது மூட நம்பிக்கைகளில் தீவிர நம்பிக்கை வைத்திருக்கும் கிராமம். தாயின் சாவுக்கு பிறகு அனாதையாக இருக்கும் இளம்பெண் பாஞ்சாலி அந்த கிராமத்தில் இருக்கும் அக்கா மாமா வீட்டிற்கு வருகிறாள். அக்காவும் மாமாவும் கிராமத்து திருவிழாக்களில் ராட்டினம் சுற்றுபவர்கள். அவர்களுக்கு ஒத்தாசையாக பாஞ்சாலி இருக்கின்றாள். அந்த ஊர் நாவிதன் மகன் பரஞ்சோதி கவிதை மனம் படைத்தவன், வசதி குறைவான தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் என்பதால் ஊரார் அவனது உணர்வுகளை ஊனப்படுத்தி பார்க்கிறார்கள். படித்திருப்பதால் குலத்தொழிலிலும் ஈடுபட முடியாமல் வெட்டித்தனமாய் பொழுதை கழித்து வரும் அவனை தண்டச்சோறு என கூப்பிட்டு எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள். எல்லோரும் பரஞ்சோதியை பார்த்து பரிகாசம் செய்தபோது பாஞ்சாலி மட்டும் அவனது உணர்வுகளை மதிக்கிறாள். அவன் மேல் வைத்திருக்கும் அந்த மரியாதை காதலாக மலர்கின்றது. ஆனால் பாஞ்சாலியை கெடுக்க முயன்றதாக பரஞ்சோதியை பஞ்சாயத்தில் நிறுத்துகின்றது கிராமம். பஞ்சாயத்து தீர்ப்பின்படி பரஞ்சோதிக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் விட அந்த அவமானம் தாங்காத அவனது தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார். இதற்கு மேலும் அந்த ஊரில் இருக்க பிடிக்காத பரஞ்சோதி கிழக்கே போகும் ரயிலில் ஏறி சென்னைக்கு போகின்றான். அங்கே ஒரு பதிப்பகத்தில் வேலைக்கு சேர்கின்றான். கிராமத்தில் இருக்கும் பாஞ்சாலிக்கு ரயிலின் மூலமாக தூது விடுகிறான். ஊரில் ஒரே அடைமழை, ஊரெல்லாம் ஒரே வெள்ளக்காடு. மேலும் மழை பெய்வதால் ஊரே அழியும் அபாயம் இருந்தது. ஆகவே மழையை நிறுத்துவதற்காக ஊர் சம்பிரதாயத்தின்படி கன்னிப் பெண்ணாக இருக்கும் பாஞ்சாலியை நிர்வாண நிலையில் ஊரை வலம் வரச் செய்கின்றனர். அந்த நேரம் பார்த்து சென்னையிலிருந்து திரும்பு ஊருக்கு வரும் பரஞ்சோதி தன் காதலிக்கு நேர்ந்த சம்பிரதாய கொடுமையை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றான்.
காதலியின் மானத்தை காத்த பரஞ்சோதி பாஞ்சாலியை இழுத்து கொண்டு கிழக்கே போகும் ரயிலில் சென்னைக்கு கிளம்புகின்றான். சம்பிரதாயச் சடங்கு என்கின்ற பெயரில் காலம் காலமாய் கடைபிடிக்கப்பட்டு வரும் கிராமத்து அடாவடியை காட்டிய கிழக்கே போகும் ரயிலின் கதை இதுதான். 16 வயதிலேவை தொடர்ந்து மறுபடியும் இந்த கிராமத்து ராசா அழகு தோரணம் கட்டியிருக்கும் கிராமப்புறங்களில் கேமராவை விளையாட விட்டிருந்தார். பழனியை சுற்றியிருக்கும் மண் வாசனை மணக்கும் கிராமங்களில் படப்பிடிப்பு நடந்தது. மிக சாதாரண மனிதர்களை, சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை கதை மாந்தர்கள் ஆக்கி அழகான ஒரு திரை காவியமாய் தீட்டியிருந்தார். எனவே பாமர மக்கள் மட்டுமல்லாமல் படித்தவர்களும் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்து கொடுத்தார்கள். நாவிதன் குடும்பத்தில் பிறந்த கவிதை மனம் படைத்த பரஞ்சோதி, கள்ளம் கபடம் இல்லாத வெகுளி பெண் பாஞ்சாலி கதாபாத்திரங்கள் மக்கள் மனதில் பசுமையாய் தங்கியது. கவிதை ஆர்வம் கொண்டு அதை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவதிப்படும் பரஞ்சோதி, அவன் எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியாகவே இருந்தபோதிலும் வசதி குறைவும் தாழ்ந்த ஜாதியும் காரணமாக அந்த இளைஞன் ஊரார் கண்களுக்கு அற்பத்தனமாய் தெரிந்தான். பரஞ்சோதி மாதிரி இளைஞர்களை இப்போதும் கிராமத்து பக்கம் பார்க்க முடிகின்றது. இந்த கதை நாயகன் அனுபவித்த அதே அளவு வேதனைகளும் சோதனைகளும் அந்த இளைஞர்கள் இன்றும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாஞ்சாலி கதாபாத்திரத்திற்காக இயக்குனர் பாரதிராஜா ராதிகாவை தேர்வு செய்த போது அசிஸ்டண்ட்டுகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. சார், நம்ம கதையில் வர்ற கேரக்டருக்கும் இந்த பொண்ணோட தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லையே என தயங்கி ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பாரதி ராஜாவுக்கு அந்த புதுமுகத்தின் மேல் அபாரமான நம்பிக்கை. ஸ்க்ரீனில் பாருங்க, இதுதான் அவர்களுக்கு சொன்ன பதில். அதில் சமாதானமாகாமல் இந்த படம் தோல்வி அடைந்தால் அதற்கு முழு முதற் காரணம் இந்த பொண்ணுதான் என அசிஸ்டன்ட்ஸ்கள் ஆதங்கப்பட்டார்கள். படம் முடிந்து முதல் காப்பி தயாரான போது படத்தை காட்டுகிறார் இயக்குனர். என்ன ஆச்சரியம்! கதாநாயகி எப்படி இருக்க வேண்டுமென பாரதிராஜா கற்பனை செய்து வைத்திருந்தாரோ அந்த தகுதி கொஞ்சமும் குறையாமல் இருந்தார் ராதிகா. அவரது இளமையும் குழந்தைத்தனமான முகமும் மழலை பேச்சும் ரசிகர்களால் ஆலாபனை செய்யப்பட்டது. சினிமாவுக்கு ஏற்ற முகம் இல்லை என வர்ணிக்கப்பட்ட ராதிகா தமிழ் திரை உலகத்தில் இன்று வரை புகழ்முகமாக கோடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார். 60 வயது கிழவனாக குணச்சித்திர வேடத்தில் அறிமுகமாயிருந்த ஜனகராஜுக்கு அப்போது 20 வயதுதான். இந்த குணச்சித்திர நடிகர் பின்னாளில் காமெடி நடிகனாகவும் வந்து கலக்கினார். கவுண்டமணி, காந்திமதி ஜோடியின் நடிப்பும் நயமானதுதான். நாவீதனாக வரும் ஜி. சீனிவாசன், பட்டாளத்தானாக வரும் விஜயன், பஞ்சாயத்து தலைவர் கே. சௌந்தர் போன்றவர்களின் நடிப்பும் பாராட்டுக்கு உரியதுதான். ரயிலையும் ஒரு கதாபாத்திரமாகவே வடிவமைத்திருந்த விதம் பரவசப்படுத்தியது. பாமர மக்களை மனதில் வைத்து கிராமிய இசையை வழங்கியிருந்தார் இளையராஜா. பூவரசம்பு பூத்தாச்சி, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, மாஞ்சோலை கிளிதானோ போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் முழங்கி படத்திற்கு பலம் சேர்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி நண்பர்களே.